அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார், இன்னொரு ஆதாரம் காட்டுறாரு. இன்னொரு வார்த்தை பாருங்க, எஸ்தஹில்லு. எஸ்தஹில்லு என்ற வார்த்தை அழுந்து கொண்டு ஒரு குழந்தை பிறக்கிறதுனால, சப்தமிட்டு கொண்டு குழந்தை பிறக்கும் என்பதனால இஸ்தஹல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அதே போன்று இதிலிருந்து வந்த இன்னொரு வார்த்தை எஸ்தஹில்லு என்று வரக்கூடிய இந்த வார்த்தை, குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை சப்தமிட்டு கத்திட்டு பிறக்குமா இல்லையா, அழுது கொண்டு அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் சப்தமிடுது இல்லையா, அதற்கும் இந்த உகில்ல இந்த வார்த்தை அரபு மொழியிலே பயன்படுத்தப்படும். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்திஹ்லாலுல் மௌலூத் என்று சொன்னால் ஒரு குழந்தை சப்தமிட்டு கொண்டு அழுது கொண்டு பிறப்பதனால் ஆரம்பத்தில் இஸ்தஹல்ல என்று பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் பிற்காலத்தில் ஒரு குழந்தை அழுது பிறந்தாலும் அழாமல் பிறந்தாலும் பிறக்கின்ற நேரத்தில் அந்த குழந்தையுடைய அந்த காரியத்துக்கு என்ன சொல்வார்கள், இஸ்தஹல்ல என்று சொல்வார்கள். அப்படி ஒரு வழக்கம் அந்த சமூகத்திலே வந்துவிட்டது. இந்த இடத்துல குழந்தை சப்தமிட்டது என்ற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்படுவதல்ல, குழந்தை பிறந்து விட்டது என்ற கருத்தில் தான் இஸ்தஹல்ல என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அளவே இல்லை, அழாத நிலையில் பிறக்கும் குழந்தைய கூட இஸ்தஹல் என்ற வார்த்தையை சொல்லிதான் தற்போது பயன்படுத்துவார்கள். அப்ப குழந்தை அழுது பிறந்தாலும் இஸ்தஹல்ல தான், அழாமல் பிறந்தாலும் இஸ்தஹல்ல தான் என்று வந்து விட்டதனால இஸ்தஹல் என்ற வார்த்தையின் அடிப்படையான அர்த்தமாக எது மாறிவிட்டது, குழந்தை ஒன்று பிரசவிப்பது என்ற கருத்து மாறிவிட்டது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு குழந்தை அழாம பிறக்குது, 2 நாள் கழிச்சு அழுகுது. இப்ப அழுகும் போது அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இஸ்தஹல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்களா? பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் பயன்படுத்த மாட்டாங்க? அது பிறக்கும் காரியத்தோடு அழுதல் சம்பந்தப்பட்டால் தான் இஸ்தஹல்ல. பிறக்கும் காரியத்தோட பிற்காலத்தில் அழுதல் சம்பந்தப்படாட்டிலும் பிறக்கும் காரியம் நடந்துவிட்டால் அது இஸ்தஹல்ல தான் என்று அந்த மக்கள் புரிந்து கொண்டதனால தற்போது குழந்தை பிறப்பதை இஸ்தஹல் என்று வருமே தவிர அழுவது என்ற மேட்டரை சம்பந்தப்படுத்த மாட்டாங்க என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் வருது. எப்படி ஹதீஸ் வருதுன்னு சொன்னால், சஹீஹ் புகாரியிலே 5758வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா ஃபி இம்ராத்தைனி மின் ஹுதைலின், ஹுதைல் கோத்திரத்தில் 2 பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். இக்ததலா ஃபரமத் இஹ்தாஉமல் உக்ரா பிஹஜரின், அவங்க 2 பேர் சண்டையிட்டுக் கொள்றாங்க. ஒரு பெண் மற்றவள் மீது கல்லெறிந்து விடுகிறார். வாசாப பத்னஹா வஹிய ஹாமிலுன், இந்த நேரத்தில் அந்த கல்லு கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண்ணின் மீது பட்டு அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருந்த ஃபகதலத் வலதஹா அல்லதி ஃபி பத்னிஹா, பெண்ணுடைய வயிற்றில் இருந்த அந்த கரு கலைந்து விடுகிறது. ஃபஹ்தஸமு இல நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்படுகிறது. ஃபகலா அன்னதியத மாஃபி பத்னிஹா குர்ரத்துன் அபுதுன் அவ் அமத்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசுக்காக வேண்டி ஒரு ஆண் அடிமையோ அல்லது பெண் அடிமையோ உயிரேட்டு தொகையாக நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி ரசூலா தீர்ப்பு வழங்குறாங்க. ஃபகால மர்அத்தி, அந்த குற்றம் புரிந்த பெண்ணின் பொறுப்பாளராக இருந்தவர் என்ன கேட்கிறார், கைஃப அஹ்ரமு யா ரசூலல்லாஹி மல்லா ஷரிப வலா அக்கல வலா நதக வலஸ்தஹல்ல, அல்லாஹ்வின் தூதரே, உண்ணவோ பருகவோ மொழியவோ பிறக்கவே இல்லாத ஒரு குழந்தைக்காக வேண்டி நாங்கள் எப்படி நஷ்டஈடு தொகையை தரலாம் என்று அந்த குற்றமிழைத்த பெண்ணின் பொறுப்பாளர் கேட்கிறார். எந்த அடிப்படையில் கேட்கிறார்? அந்த குழந்தை இன்னும் பிறக்கல, பிறக்காத குழந்தைக்கு நாங்கள் ஒரு உயிரை கொண்டதற்கான நஷ்டஈடு தொகையை கொடுக்கணுமா, எதற்காக கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா ஹாதா மின் இஹ்வானில் குஹான், இந்த பேசுகிறாரே அடுக்கு மொழிகளோடு பேசுகிறாரே, இது எப்படி சாதுரியமாக அடுக்கு மொழியில் பேசுறது இருக்குதுன்னா குறிக்காரரின் சகோதரர்கள் ஒருவர் பேசுவதை போன்று இருக்கிறது என்று ரசூலா சொன்னதாக வருகிறது. இதுல என்ன சொல்ல வர்றாங்க, இஸ்தஹல்ல என்றால் சப்தமிடுதல் என்ற அர்த்தத்தில் தான் வந்திருக்கிறது என்று சொன்னா, வலா நதக, அந்த குழந்தை மொழியவே இல்லை, எதையுமே மொழியாத ஒரு குழந்தைக்காக வேண்டி நாங்கள் எதுக்கு நஷ்டஈடு தொகையை கொடுக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே சப்தமிடப்பட்ட ஒரு மேட்டர் வந்து விட்டது. இங்கே எதுக்கு இஸ்தஹல்ல வருது? சப்தமிடுதல் என்பதை குறிக்கிறதா இருந்தால் அங்கே நத்தக்க என்ற பேசுவது சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து விட்டது. பேசினாலே சப்தமிடுதல் வந்துவிடும்.
இங்க எந்த நிலையில் வருகிறது சொன்னா வலஸ்தஹல்ல, அந்த குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த நிலையில் எப்படி நஷ்டஈடு தொகையை கொடுப்பது என்ற கருத்தில் தான் வருகிறது. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் நடைமுறையாக இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோமா இல்லையா? அப்ப இஸ்தஹல்ல என்ற வார்த்தையும் ஆரம்பத்தில் அழுதல் என்ற விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு வந்தாலும் பிற்காலத்தில் குழந்தை பிறப்பதை அடிப்படையாக வைத்தே அது பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. 2வது நாள் 3வது நாள் குழந்தை அழுதால் கூட இந்த அழுகிற குழந்தைக்காக வேண்டி இஸ்தஹல் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள் என்பதிலிருந்து அது பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இந்த ஆதாரத்தை முன்வைத்து எப்படி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பதை நீங்கள் நியாயப்படுத்தலாம்? இது உங்களுக்கு எதிரான ஒரு வாதமா இல்லையா? எது உங்களுக்கு எதிரான ஆதாரங்களா இருந்ததோ, நபிகள் நாயகத்துடைய காலத்தில் பயன்பாடு என்று சொல்லி மக்கள் பயன்படுத்தின ஆதாரங்கள் என்று சொல்லி 3 விஷயங்களை காட்டினீர்கள். அந்த 3ம் உங்களுக்கு எதிரானதாக அமைந்திருப்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். எனவே இதன் மூலம் இவர்களுடைய வாதத்தை இவர்கள் நிலைநிறுத்தவில்லை, பலவீனப்பட்டு தான் இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக விளங்குகிறது.